ஒரு பாம்பு அடிக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு தமிழ்ல ஒரு ஓகே இது எல்லாமே ஒரு நல்ல வேளை உன் காலுக்கு பூந்து ஓடாம இருந்துச்சு. ஆமா. இந்த vlogல ஒரு பாம்பு எப்படி ரெஸ்கியூ பண்றதாங்க பார்க்க போறோம். இங்க இருந்து வந்தோம் நேரா, சரிங்களா, வீட்டுல போலாம் சொல்லிட்டு சரி நிப்பாட்டிட்டு லீனா இறங்கி போனா கேட்டை திறந்தாங்க. கேட்டை திறந்தா குடுகுடுன்னு பாம்பு ஓடுது. நல்ல வேலை குட்டி பாம்புனால ஈஸியா பிடிச்சிட்டோம். இதுங்க குட்டி பாம்பு இல்ல இருக்கிறதுல அவன் தான் பெரியவனாமா. அது இல்லாம அவன் 10-12 குட்டி வேற போடுவான். 10-12 குட்டி வேற போடுவானாமா. பாக்கிறதுக்கு இத்தியூண்டா இருக்கிறான். அவன் தான் பெரியவன் சொல்றாங்க. ஆனா அவன் கடிச்சா விஷாயிராதமா அப்படின்னு அதை நம்பி நீங்க இருக்காதீங்க. பார்த்து சேஃபா இருங்க. அது இல்லாம அவன் வந்து இந்த பீரோ இடுப்புல, இந்த டியூப்லைட் சந்துல, அப்புறம் ஏசி கேப்ல எல்லாம் இருப்பானாமா. ஸோ உங்க வீட்டுல செவுத்துல கூட செங்கல்லாம் அடிக்கிறீங்கன்னா அந்த கேப்ல போய் படுத்துக்குவானாமா. மறந்துடாதீங்க. உங்க வீட்டுல ஏதாச்சும் இது கொண்டு பொருட்கள் இருந்துச்சுன்னா பார்த்து வச்சுக்கோங்க. குழந்தையெல்லாம் இருந்துச்சுன்னா மறக்காம பார்த்து சேஃபா வச்சுக்கோங்க. நல்ல வேலை பார்த்தோம். பார்த்துட்டு இந்த ரெஸ்கியூ நம்பருக்கு ஒன்று இருந்துச்சு, அந்த கூகுளில் இருந்துச்சு. அந்த நம்பர் கூப்பிட்டோம். அவங்க வேற ஒரு பக்கம் ஒரு பெரிய கண்ணாடி விரும்பி அவங்க பிடிச்சிருந்தாங்கம்மா. அதனால் வர லேட் ஆகிடுச்சு. இருந்தாலும் ஒரு 1/2 hour வந்துட்டாங்க. அந்த 1/2 hour வரைக்கும் அவனும் நானும் குடும்பம் நடத்திட்டு இருந்தோம். அவங்க நான் பேச என் கூட அவன் பேசுன்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசிட்டு இருந்தோம். குட்டி பாம்பு தான். ஸோ அந்த வீடியோ தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போறீங்க. நான் அடுத்தது போடுறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அந்த நம்பர் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் பாம்பு இருந்துச்சுன்னா, கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி பாய் சொல்கிறேன், இப்போதான் நீ வீடியோக்குள்ளே போகிறோம். வெல்கம் டு லீனா ஆர்எஸ் vlog. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சோம். ஒரு நக்கு நக்கி வச்சுட்டு போயிருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். போறப்ப சூழ்ந்து போயிருக்கும். ஆமா. ஏன் சும்மா போற? போகும்போது உசுன்ட்டு போ. கால் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன். குட்டிதான் ஒண்ணுல கையை வீசிடுச்சு. பாக்குறீங்களா? வேண்டாம் இருந்தா அவன் குடிக்கணும் பார்க்கணும். இவன் வேற பயந்துக்கிறான். சவுண்டு கிடைச்சா ஆடுறானா? ஐயோ வேண்டாம், நம்ம அமைதியாவே இருக்கோம். என்ன டயர்ட் ஆயிடுச்சு உனக்கு? இந்த குழந்தைய பாதுகாக்கிறது தான் வேலையாடி. நீ இத்தனை குழந்தைங்களை பாதுகாக்கிற, அதை பாதுகாக்க மாட்டியா? எத்தனை குழந்தை? நீ பாம்பும் வந்தா குழந்தையா தான் வருது. ஏன் பெருசு வரணுமா? பாம்பு காது கேட்காது. they can only smell. பாடுமா ஊமைங்க. நம்ம வீட்டு புது விருந்தாளி. குடிக்க பாம்பு கொஞ்சம் பாலும் முட்டையை கொடுங்க. பாவம் அது குழந்தை. அது எந்த முட்டையிலிருந்து வந்துச்சோ தெரியலையே. ஒரே அடி அடிச்சிருப்பேன். பாவம் குழந்தை அடிச்சு கொல்லக்கூடாது, தப்பு. வம்சிகா மாதிரி தான் அதுவும். குட்டி பாப்பா போட்டோ எடுத்துட்டா. சரி அந்த படம் முடிச்சுட்டா. ரெஸ்கியூ பண்ணிக்குவாங்களே யாரும் அந்த வந்து கோயம்புத்தூர்ல எங்க இருந்தாலும். அவங்க ஆக்சுவலாக துடியலூர்ல இருக்காங்க. அவங்க பேர் விக்னேஷ். அவங்க வந்துட்டு சித்திரன்னு சொல்லி ஒருத்தவங்களோட நம்பர் கொடுத்தாங்க. அவங்க இங்கே சிங்கானூரில் இருக்காங்க. ஸோ அவங்க அங்கேருந்து இங்கே வருவாங்க நம்மளுக்கு ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு. சரி அதெல்லாம் ஃப்ரீயாக விடு. நீ எனக்கு அதை படம் முடிச்சு கொடு. ஒரு பீதி உங்க மூஞ்சில தெரியுது. ஏன் தெரியாது? உள்ள நீ தான ஃபர்ஸ்ட் வந்த. ஆமா. நம்ம ஒரு போடு போட்டுறணும். அப்படி கலப்பன்னு சொல்லுவாங்க. இங்கே படுத்துருந்துச்சு. அங்க படுத்துருக்கு. நான் படுத்துருக்கும் போதே வாங்க வீட்டுக்கு போலாம் சொல்லி கூட்டி போய்க்கணும் தானே. கூட்டிட்டு போய் இதையும் பட்டர் கல்லெல்லாம் வச்சுக்கிறதா? வீட்டில் ஆல்ரெடி பூனைக்குட்டி, நாய்க்குட்டி, இதை இன்னொரு மனுஷக்குட்டி அங்கே இருக்கு. இதையும் சேர்த்து வச்சுக்கிறதா? வச்சுக்கோ, இதையும் குட்டி சேர்த்து வச்சுக்கோ. என்னை பார்த்தா எப்படி தெரியுது தெரியுமா? பாம்பு எனக்கு 1 to 1 ரொம்ப நேரமா நானும் பாத்துருக்கேன். அது நீ பாத்துருக்கு. நானும் பாக்குறேன், அது நீ பாக்குறேன். என்னடா நடக்குது இங்க? என்னடா சொல்ற? விடிய அங்கே இருந்தியா? அவள் என்னை பார்க்க, நான் அவளை பார்க்க, அவள் என்ன பார்க்க. கடைசியில என்னதான் ஆச்சு? கடைசியில யாரும் வந்து காப்பாத்துனாங்க? அக்கா தான். அதுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. அதுவும் போயிடுச்சு, நானும் போயிட்டேன்.
வெளியில் படுக்க ஆமாங்க. இது என்ன பாம்புங்கண்ணா? அது வெள்ளிக்கோள் வரையான்னு சொல்லுவாங்க, காமன் உள்ஸ்னேக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்க. கனம் இல்லாத ஸ்னேக். ஓகே. இது எல்லாமே உள்ஸ்னேக். ஓகே. இதெல்லாமே இப்படி தான் இருக்குங்களா? இது குட்டி போட்டிருக்குங்களாண்ணா இப்போ இங்கே? ஆனால் இது ஒரு 12 குட்டி வரைக்கும் போடணும். அப்படிங்களா? ஓகே ஓகே. இப்போ தான் பார்த்தேங்க. ஓகே ஓகே. இப்போ தான் எங்கேருந்து வந்துச்சுன்னா வெளியேருந்து வந்துச்சுங்க. இது வந்து இந்த பள்ளி மட்டும் சாப்பிடக்கூடிய ஸ்னேக். ஓகே. இது வெனமெல்லாம் கிடையாது. ஏதாவது இந்த செங்கல்லாம் போட்டு அடுக்கி வைக்கிறாங்க. ஆமாங்க, வீடு கட்டுறதுக்காக போட்டிருந்தாங்க. அதில் நிறைய இருக்கும். அது சும்மா கலைச்சாலே இது கிடைக்கும். இது விஷமில்லாத பாம்பை பயப்பட அவசியம் இல்லை. இது வந்து இந்த சின்ன சின்ன கேப்லலாம் உள்ளே வந்துடும். இந்த சைஸ் கேப்பே போகும். ஓகே ஓகே. உள்ளே நீங்கள் ஏதாவது ஷீட்டு மாதிரி போட்டு அடைக்கணும். இப்போ அந்த இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாங்க. அது தண்ணி வெளில போகிறது. ஆமாம். அதில் ஏதாவது ஃபில்டர் மாதிரி போட்டு அடைச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம். ஓகே ஓகேங்க. இது எல்லாமே ஒரே இதுதான். அதில் கலர் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது லைட் ப்ரௌனாக இருக்கும், அதில் டார்க் கூட கூட இருக்குன்னா இதில். ஆமாம், நான் எல்லோ பேண்ட் வரும்னா இந்த ஸ்னேக்கு எல்லோ பேண்டே இன்னும் வரல. ஓ, இது மெச்சூர் ஆனதான். ஆமாம், மெச்சூர் ஆனதான் வரும். ஓகே ஓகே. இதில் குட்டி இருக்கு பாருங்க, குட்டியில கூட எல்லோ இது வந்துருச்சு. அது வந்து அந்த ஆல்பினிசம் கொஞ்சம். இது எவ்வளோ ஏஜ் இருக்குங்க? ஏஜ்னா எவ்வளோ? இது ஃபுல் க்ரோன் அடல்ட்னா. இதுக்கு மேலே இந்த ஸ்னேக் வளராது. இவ்வளோ தானா? காமன் உள் ஸ்னேக் இங்கிலீஷில், தமிழில் வெள்ளிக்கோள் வரையான்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேர் கட்டுவிரின்னு சொல்லி அடிச்சு. கட்டுவிரின்னா ஃபுல் பிளாக்ல ஒயிட் லைன்ஸ் இருக்கும். இது நல்ல கவுன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ப்ரௌனில் எல்லோ பேண்ட்ஸ் வரும். ஓகே ஓகே. எல்லோ பேண்ட்ஸ். கடிக்கும்னா பயங்கரமா, ஆனால் வந்து இதுக்கு விஷம் கிடையாது. இது மெயினாக ஃபீட் பண்ணுறது எல்லாமே பள்ளி தான். இதெல்லாம் நாங்கள் எடுக்கிற இடம் எல்லாமே டியூப் லைட்டுக்கு மேலே. எங்கெல்லாம் பள்ளி ட்ராவல் ஆகுமோ அங்கெல்லாம் இந்த ஸ்னேக் ஆகும். இந்த செவரை வந்து இந்த ஸ்னேக் ஈஸியாக மேலே ஏறுங்களா? ஓகே. நான் இந்த குறி வச்சுக்கனால சவுண்டு கேட்டு தான் வருது அப்படின்னு. இல்லைண்ணா, அதுக்கெல்லாம் அது அதோட வேஸ்ட் இருக்குல்லண்ணா, அதோட ஸ்மெல்லுக்கு வரும். இந்த ஸ்னேக் வராது. சாரப்பாம்பு அந்த மாதிரி, பச்சை பாம்பு அந்த மாதிரி அதில் வரும். சரி சரி. உங்களுக்கு தெரியும், பார்த்தோன்னா படம் இருக்கும். கண்ணாடி வந்து மேலே ரவுண்டாக இருக்கும். மலைப்பாம்பு மாதிரி இருக்கும், மேலே ரவுண்டாக இருக்கும். இது ரெண்டு தான் நமக்கு. இது தவிர நீங்கள் பார்க்க இந்த பாட்டு வச்சுருந்தீங்கல்ல, அதனால உங்களை பார்த்தோன்னா பயந்துட்டு உள்ளே போய் தங்கிடுச்சு. ஏன்னா வெளியில் வந்தால் அடிச்சிருவாங்க, அதுக்கு பயம் அதிகமாக. ஓகே ஓகே. அதனால இப்போ இந்த பாட்டு எப்படி நீங்கள் ஸ்னேக் என்ன பண்ணி இப்படியே ட்ராவல் ஆகி அந்த கேப்பில் ஓகே. நாங்கள் வந்தோடனே உள்ளே ஓடி அந்த கேட்டு கொடுத்துருந்துச்சு. கேட்டு திறக்கவும் உள்ளே ஓடி வந்துருச்சு. அந்த இடத்துல ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ தான் உள்ளே வந்துருந்துச்சு. அப்புறம் தான் அங்கே பார்த்துட்டு அந்த கல்லிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்து வச்சுருந்தேன். சேர் போடுவோம். உள்ளே விழுந்துச்சு. காப்பாற்றியாச்சு. ஆமா, இருக்கிறது அதான் பெருசாகும். நான் கூட குட்டி பாம்பு நினைச்சிட்டு இருந்தா அந்த பாம்பு தான் பெருசாமா. அது இல்லாம அது வந்து செங்கல் கேப்ல, அப்புறம் ஏசி இடுக்குல, கதவு சந்துல, டியூப்லைட் மேல இங்கெல்லாம் தான் வாழணும்னா உங்களுக்கு நோட் பண்ணிக்கணும். ஆமா, அப்படியே கோயம்புத்தூர்ல இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்க வந்து எப்படியாச்சும் மேக்ஸிமம்
நீங்க பாம்பை பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்து எந்தெந்த இருக்கிறத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, அவங்க வந்து கூட்டிட்டு போய்க்குவாங்க. அதே வந்து இல்லை நாங்கள் நம்பர் மென்ஷன் பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கோங்க. ஆமா டேய், ஒரு பாம்பு அடிக்கிறதுக்கு நீ எல்லாம் ஒரு தமிழ ஒரு வீரன் என்னத்தை எடுத்துட்டு போயிருக்க? தமிழே வீரன் இதாண்டி கிடச்சிச்சு. அது அடிக்கலாம் தான் போனா பார்த்தா குட்டி பாம்பு, அதனால ஓகே. திருப்பி திருப்பி குட்டி பாம்புன்ட்டு அவன் தான் பெரியவன் சொல்றாங்கல்ல. ஓகே வேண்டாம் சொல்லிட்டு அப்புறமா இந்த குட்டி எடுத்துட்டு போனா புடிச்சு வைக்கிறதுக்கு. அதனால அவ புடிச்சு வச்சுட்டு இருந்தேன். என்ன அதனால எனக்கு கிடைச்சது இதுதான். நீங்க தான் குடும்பம் நடத்துனீங்களே அப்புறம். ஆமா இப்போ எனக்கு பிடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோவேன், இந்த கேப்பை பூந்து ஓடி இருப்பான். அப்புறம் பிடிச்சி அவன் பிடிச்சி கொஞ்சம் விளாண்டுக்க வேண்டியதான் மாறி மாறி. போ